அரகர பார்வதீபதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. நம்முடைய தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரிவளந்தநல்லூர் பால்வண்ணநாதருடைய திருக்கோவிலை கட்டிய காசி வடகாசி தென்கோடியுள்ள தென்காசியை ஆண்ட மாமன்னர் பராக்கிரம பாண்டியுடைய வழிவழி வம்சாவளியான மாமன்னர் வரதுங்க பாண்டியர் அவர்கள் ஜீவசமாதி பந்தப்புலி ரெட்டியப்பட்டியினுடைய அருகில் நிச்சேப நதியிலே இங்கே நம்முடைய மாமன்னர் அவர்கள் ஜீவசமாதி ஆகியுள்ளார்கள். நம்முடைய மாமன்னரை உலகத்தில் சிவபெருமான் ஒரு மன்னரை அவருடைய கோரிக்கையை ஏற்று சிவபெருமானே நிச்சேப நதியிலே அவரை ஜீவசமாதி ஆக்கிய ஒரு நிகழ்வு தான் இன்று அவருடைய ஜீவசமாதியில் நின்று கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்று ஆய்வுக்காக நான் இங்கே வருகை தந்தபோது அந்த நிகழ்வு இங்கே வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது என்னுடைய அண்ணா வேறிருப்பு செல்லத்துறை அண்ணா அவர்கள் மூலம். ஆக அதற்கு பின்னால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே இடத்தை சரியாக துல்லியமாக இங்கே வருகை தந்து அதை கண்டுபிடித்து தற்பொழுது நம்முடைய மாமன்னர் வரதுங்க பாண்டியன், அவருடைய கூட பிறந்த சகோதரர் அதிவீர ராம பாண்டியன், அவர்களுடைய வரலாற்று அவருடைய வழி தோன்றல்கள், மேலும் மாமன்னர் வரதுங்க பாண்டியனுடைய மனைவி சிவகாமி சுந்தரியும் ஆக மொத்தம் இங்கே அடக்கம். ஆக இந்த மாமன்னருடைய ஜீவ சமாதியினுடைய அற்புதத்தை அவருடைய சிவபெருமானுடைய பேராற்றலால் இங்கே அமர்ந்திருக்கின்ற மாமன்னருக்கு எதிர்காலங்களிலே அவருடைய ஜீவசமாதியை சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அதை முழுவதுமாக சுத்தம் செய்து ஒரு நிழற்கூடை அமைத்து மிக பிரம்மாண்டமான பணியை செய்ய இருக்கிறோம். உலகம் முழுவதற்கூடிய சிவபக்தர்கள், சித்தர் வழியில் இருக்கக்கூடிய அடியார்வர் மக்கள், இந்த உலகத்தில் சிவபெருமானே ஒரு மன்னனை அடக்கம் செய்த அந்த ஜீவ சமாதிக்கு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வருகை தந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். இங்கு மிகவும் பாலடைந்து காணப்படுகிறது. ஆம் ஐயன்பர்களே, நீங்கள் வருகை தந்து இதை ஒரு அடுத்த ஒரு நிகழ்வுக்கு எடுத்து சென்றிட எல்லாருடைய வருகையும் எல்லாருடைய திருப்பணியும் எல்லாருடைய பூஜை புனஸ்காரமும் கைங்கரியும் இங்கே இருக்க வேண்டும் என்பது இங்கே ஒரு சிவபெருமானே இந்த தேடலுக்கும் இந்த பணியை செய்வதற்கும் இந்த பணியில் எங்களை ஆர்ப்படுத்துவதற்கான நிகழ்வும் இங்கே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து இதை தேடுவோம், இதை அடுத்த ஒரு நிகழ்வுக்கு கொண்டு போவோம் நாங்கள் கனவுல கூட நினைக்காத இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரர் ராஜேஸ்வரி திருமண நகரத்தினுடைய கணேசர் அவர்களையும் அழைத்து சொன்னவுடன் அவருடைய பயணத்தை கூட தள்ளிவிட்டு இங்கே அவருடைய வாகனத்தை எடுத்து கொண்டு வந்து மன்னரை பார்க்க வேண்டும் என்ற அவருக்கும் ஒரு ஆவா. ஆக இந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கு மன்னனால் சிவபெருமனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, பால் வண்ணநாதரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கரிவளந்தநல்லூர் பால்வண்ணநாதர் கோயிலிருந்து வீதி விழா, அதாவது சப்பரத்தில் இவருடைய வரதுங்களுடைய சிலையை எடுத்து அங்கே இருந்து பல்லாக்களை தூக்கி கொண்டு யானை மற்றும் பரிவாரங்களோடு ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வந்து அவருக்கான விழா நடைபெற்றது. அதற்கான ஆவணமும் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்திலே இருக்கிறது, பால்வண்ணநாதர் கோயிலுடைய அலுவலகத்திலும் இருக்கிறது. ஆக காலப்போக்கில் அதெல்லாம் இன்று அதை அந்த விழாக்களை தொடர்ந்து நடத்தாமல் இருக்கிறார்கள். நிச்சயமாக எதிர்காலங்களிலே அதை நடத்துவதற்கான முயற்சியை மிக விரைவாக எடுப்போம். மேலும் இந்த மாமன்னருடைய வரதுங்களுடைய ஜீவ சமாதியை மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எடுத்து சென்றிட அனைவரும் வருகை தந்திட சித்தர் வழியக்கூடிய அடியார் மக்கள் வருக என வரவேற்று உங்களை மாமன்னர் சார்பாக வரவேற்கிறோம். எம்பெருமான் சிவபெருமானுடைய சார்பில் உங்களை வரவேற்கிறோம். அது கரிவளம், அதாவது பால்வநாத சுவாமி கரிவளத்து கோயிலை கட்டிய அந்த ராஜாவினுடைய இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது எல்லாம் புல் முளைத்து கருவேல மரம் இது எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள், பராமரிப்பு இல்லாமல் அந்த இடங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அவர் கட்டிய அந்த கோயில் கட்டியதை நம்ம வழிபடுறோம், அவரை நாம் எல்லாமே மறந்து இருக்கிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நாம் இதை பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் சென்னை போகக்கூடியதை கூட
தள்ளி வைத்து விட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு காட்சி அவரே அந்த இடத்துக்கு இவ்வளோ பெரிய இடத்த நம்ம சுற்றி வந்திருக்கோம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடத்த நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம், இந்த காட்டுக்குள்ளே யார்கிட்ட கேட்க போகிறோம்னு நம்ம நினச்சோம். ஆனால் அவர் நம்ம ஏதோ ஒரு வழிப்போக்கில் வந்தோம், இதுதான் அந்த இடம் என்று பக்கத்தில் இருக்க ஒரு நபர் நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அலையாமல் நமக்கு வந்து அவரே நமக்கு வந்து அந்த இடத்த கூட்டு அழைத்து வந்திருக்கிறார் என்று தான் சொல்லணும். இதுதான் தெய்வ வழிபாடு, இதுதான் நமக்கு வந்து தெய்வம் அருள் என்கிறது நமக்கு நல்லா புரிகிறது. நன்றி, வணக்கம்.